ஏன் ஒரு குடும்பத்துல பிரிவினை வருது? ஒரு கணவன் கையில தான் ஒரு குடும்பத்தை கொடுக்கிறார். ஆதாம் தனிமையில இருக்கும் போது, குளிர்ச்சியான வேலை வரும்போது அவனை உறங்க வைத்து அவன் விழாவில் எடுக்கப்பட்டதான் ஏவாள் மனைவி. கணவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் காரியம் தன் மனைவியில பிள்ளைகளை நேசிக்கப்பட வேண்டும். அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஆதாம் கையில ஏவாளை ஒப்பு கொடுக்கிறார். பிள்ளைகளை எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்றால், அதிகாலையிலே எந்திரிச்சு ஜெபிக்கிற பிள்ளைகளாக மனைவி மட்டுமல்ல உன் பிள்ளைகளுக்கு கொண்டு வருவது கணவனுடைய கடமை. யார் அதிகாலையில் அதிக ஜெபித்தாங்கன்னா, யோபு பக்தன். யோபு 1:5 சொல்லுவா, அதிகாலையிலே தன் பிள்ளைகளை இலக்கணத்தை சொல்லி அதிகாலையிலே ஜெபித்தவன். இன்னைக்கு யாருக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா, கணவன். போதகன் எப்படி தன்னுடைய போதகத்தை பண்ணி தன் விசுவாசியிட்ட பகிர்ந்து கொள்கிறாரோ, அதே போல கணவன் ஆனவன் தன் மனைவியாகட்டும் தன் பிள்ளைகளாகட்டும் போதிக்க ஒரு போதகனை போல நடக்கப்பட வேண்டும். அன்பால நடத்தப்பட வேண்டும். அதுதான் பரிசுத்தமான குடும்பம். கசப்பு, வெறுப்பு, பாவம், சாபம் எதையுமே இருக்கா. ஜெபிக்க பார்த்தீங்கன்னா அந்த சுவாபங்கள்லாம் மாறிவிடும். பிள்ளைகள் தவறான காரியத்தை போவதும் முடியாது.